வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா. என்ன ரெண்டு பேரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம், ஹோம்வொர்க் பண்றோம். சரி, ஓகே. சாமி சிலை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேடம், விக்ரம் ஃபோன் பண்ணாரு. இதுக்கு மேல இந்த மாதிரி நிறைய ஃபோன் பண்ணுவான். நீ தான் ஜாக்கிரதையா பேசணும். சரி, என்னவா? ஆராதனாக்கு மெடிசன் கொடுக்கணுமா? இங்க வரலாமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க சொன்னாரு. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அவன் நான் நினைச்சதை விட ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். ஆராதனாவை கையில வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறத ஒரு முக்கியமான மோட்டிவா வச்சிருக்கான். வரட்டும், வர சொல்லு. அடுத்தவங்களை ஓட விடுறது என்னமோ கடவுள் அவனுக்கு மட்டும் பட்டா போட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கான்ல. வரட்டும் வரட்டும், அவனை நான் எப்படி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. வர சொல்லு. அவனுக்கு என்கிட்டே ஒரு மெடிசன் இருக்கு. வர சொல்லு. சரிங்க மேடம். என்ன கதிர், வண்டியை வேகமா ஓட்டிட்டு வரேன், பயமே கிடையாதா? என்னப்பா இதோ இவ்வளவு பெரிய காரு வேகமா வருது, கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஸ்டைலா? மனசாட்சிக்கும் சட்டத்துக்கும் விரோதமா இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்கும் பயப்படணும். நீ என்ன குத்தி காட்டுறேன்னு தெரியுது, ஆனா இந்த வண்டிக்கு இந்த சட்டம் மனசாட்சி இதெல்லாம் தெரியாது. ஜாக்கிரதை, அடுத்த வாட்டி இந்த மாதிரி நெருக்கத்துல எல்லாம் வந்து பிரேக் எல்லாம் போட மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். ஆமா, இந்த போராட்டத்துக்கு பேர் என்னப்பா? இல்லப்பா, நீ கேப் விட்டு இங்க வந்து நிக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருந்தது, அதுக்காக தான் கேக்குறேன். நீ நடத்துற போராட்டத்துக்கு பேர் என்ன? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். வந்த வேலையை மட்டும் பாரு. என்னப்பா நீ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற? இந்த வீட்டுல இருக்காள ருத்ரா, அவ யாரு? ஏன் பொண்டாட்டி? அவ வீட்டுக்கு எதிர்க்க நீ இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னதான்ப்பா தப்பா பேசுவாங்க. இப்போ உன் பொண்டாட்டி உன்னை பத்தி தப்பா பேசினா நீ அதை பத்தி கவலைப்பட மாட்ட, ஏன்னா அது உன்னோட கேரக்டர்னு வச்சுக்கோயேன். ஆனா ஏன் பொண்டாட்டிய பத்தி யாராவது தப்பா பேசினா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல சார் உங்க வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். புறப்பட்டு போய் அந்த காவியா மாதிரி நல்ல பொண்ணு கூட நல்லா வாழுப்பா. அதுக்கப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க போறேன்? சீரியஸா தான்ப்பா சொல்றேன். இங்க பாரு, இப்ப கூட காவியா கிட்ட நீங்க கதிர் கிட்ட இறங்கி போய் நல்லபடியா சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஓ பாரு, பனி வேற பெய்யுது, பனியில உடம்பு கெடுத்துக்காம வீட்டுக்கு போய் ஐ லவ் யூ காவியா அப்படின்னு அவங்களோட வாழ்ற வழியை பாருப்பா.
ம்? இங்க பாரு, நீ ஏதோ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தப்பே கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். யூர் ரைட். ம். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்க, என் கூட பழகினவங்க எல்லாம் நான் இப்போ மாறிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல நான் அப்படி ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீ அதானே சொல்ல வர? கதிர், சத்தியமா நான் மாறிட்டேன்ப்பா. ஆ, இந்த பணத்துக்காக இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. எனக்கு இப்போ என்னோட பொண்டாட்டி, என்னோட பொண்ணு தான் முக்கியம்னு தோணுது. அதுக்காக தான் அவங்கள தேடி வந்திருக்கேன். இதை நான் நம்ப சொல்றியா? அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தல. உனக்கா நம்பிக்கை வரும்போது நம்பு. ஆனா சத்தியமா சொல்றேன், என் ஒய்ஃபும் என் பொண்ணும் தான் எனக்கு எல்லாம். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைக்குள்ள எந்த கட்டையும் போடாம நீ கிளம்பு. கதிர், நான் மரியாதையா சொல்லும் போதே புரிஞ்சுக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. போகலன்னா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சொல்றா, என்னடா பண்ணுவ? கேக்குறேன்ல, சொல்லு. போகலன்னா என்ன பண்ணுவ? கதிர், கையெடுங்க. சொல்றல, கையெடுங்க. கதிர், ஏன் முன்னாடி அவரோட சட்டையை பிடிக்கிறீங்க? அதுவும் ஏன் வீட்டு முன்னாடி? இங்க பாருங்க கதிர், மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா நானே உங்களை நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போட வேண்டி வரும். ருத்ரா, இவனை நம்பாதீங்க. நான் ஒன்னும் குழந்தை கிடையாது கதிர். எனக்கும் எல்லாம் நல்லது கெட்டதும் தெரியும். முதல்ல இங்க இருந்து போங்க. ருத்ரா, இவன் ஆராதனாவை சாக்கா வச்சு வேற ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களை வேற ஏதோ பெரிய சிக்கல்ல சிக்க வைக்க தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அதான் சொல்றேன்ல, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கெல்லாம் டீச் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் கெட் அவுட். ருத்ரா, இவன் கெட்டவன் ருத்ரா. கதிர், உங்களை விட விக்ரம் ஒண்ணும் அவ்வளவு மோசமானவர் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போங்க. தயவு செஞ்சு போங்க கதிர். போய் காவிய கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. நமக்காக வாழ்றதை விட நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்றதுதான் நல்ல வாழ்க்கை. போங்க, முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க. என்னை தாண்டி ருத்ராவுக்கு உன்னை எந்த கெடுதலும் பண்ண விட மாட்டேன். பண்ணவும் முடியாதுடா. இங்க பாருங்க, என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. கதிர், ப்ளீஸ் கதிர், போங்க. என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. நான் சாதாரணமாக தான் பேசினேன். கதிர் தான் சண்டை போடுற மாதிரி பேசினாரு. ரொம்ப தேங்க்ஸ் ருத்ரா. வாங்க, முதல்ல ஆராதனாவுக்கு மெடிசன் கொடுங்க. பாப்பா, இதை குடிச்சிடுறீங்களா?
வேண்டாம் டாடி, ரொம்ப கசக்கும். அதான் நான் உங்க கையில சாக்லேட் கொடுத்துருக்கேன்ல. ஆ? மருந்தை குடிச்சிட்டு சாக்லேட் சாப்பிடுங்க. குட் கேர்ள்ல. இல்ல வேண்டாம். எப்படி நடிக்கிறான் பாரு, திருட்டு பையன். அத்தனையும் நடிப்பு. அதான் உன் மூஞ்சிலே தெரியுது நடிப்புன்னு. இங்க பாரு, மருந்து குடிக்கிறப்போ நம்ம வீட்ல பண்ண மாதிரி எல்லாம் இங்க பண்ணக்கூடாது. குட் கேர்லா அடம் பிடிக்காம சமத்தா குடிக்கணும். அப்பதானே உங்க ஹெல்த்துக்கு நல்லது. எதுக்கு அங்கிள் பாப்பாக்கு இந்த மெடிசன் கொடுக்கறீங்க? பாப்பாவுக்கு தலையில அடிபட்டிருக்குல்ல, ஆமா. அவங்களுக்கு நிறைய பழைய விஷயங்கள்லாம் மறந்துருச்சுமா. அதெல்லாம் திரும்பவும் கொண்டு வரணும். ஆமா அங்கிள், அவ அம்மாவையே ஆண்டின்னு தான் கூப்பிடுறா. கரெக்ட். ஆராதனா திரும்பவும் ருத்ராவை அம்மான்னு கூப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த மெடிசினையே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர் தான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சார், இந்த மருந்து குடிச்சா ஆராதனா பாப்பாக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமா சார்? கண்டிப்பா வேலு, அதுக்கு தானே மெடிசனு. ருத்ரா, சீக்கிரமாவே நம்ம ஆராதனா உன்னை அம்மான்னு கூப்பிடுவா. அந்த நம்பிக்கையோட தான் நானும் இருக்கேன். பாப்பா, மருந்து குடிச்சிருங்கடா. என் பட்டு இல்ல நாங்க. அவ்வளவுதான். சாக்லேட் சாப்பிடுங்க. அம்மாடி, குட் கேர்ள். சமத்தா மருந்து சாப்பிட்டீங்களே. அச்சோ, மருந்து குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. ஒரு 2 hours கழிச்சு ஏதாவது சாப்பிட கொடுங்க. செல்விக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆமா சார், தெரியும். நான் பாத்துக்கிறேன். ருத்ரா, இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஆனா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு கதிர் மேல பர்சனலா எந்த ஒரு கோபமும் கிடையாது. மேக்சிமம் அவரை இந்த பக்கம் வராம பாத்துக்கோங்க. எல்லாரும் என் பேச்சு கேக்குறாங்களா என்ன? உண்மை தெரியாம காவி அப்படியே பழிக்க பழி என் மேல சுமத்துக்கிட்டே இருக்கா. கதிரும் அதுக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கிறாரு. நான் தான் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், காவியா கிட்ட ருத்ரா ரொம்ப நல்லவ. அவ மனசுல அந்த மாதிரி ஒரு தப்பான சீப்பான எண்ணம் என்னைக்குமே வராது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டேன். காவியா என்ன சொன்னதுக்கு? அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க உன்னையும் நம்பல, நான் சொன்னதையும் நம்பல. சம்பந்தமே இல்லாம என் மேல வேற கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க உங்க பொண்டாட்டி ருத்ரா பக்கம் தானே இருப்பீங்க. நான் இனிமே நீங்க இருக்கிற பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு டாக்டருக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது அப்படியே மொத்தமா தொலைச்சிட்டு நிக்கிறா காவியா. நீ அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நீ உன் வேலையை பாரு. யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் என்னோட கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே லா அண்ட் ஆர்டர் மேலதான் இருக்கும். என்னை ஏமாத்தி என்னை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே நினைக்கிறவங்க தான் ஏமாந்து போவாங்க. உனக்கு டியூட்டி மேல இருக்கிற லவ் பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதான் ஞாபகம் வருது. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். செல்வி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஆராதனாவோட அப்பாவுக்கு டிஃபன் செஞ்சு கொடு, அவர் சாப்பிட்டு போகட்டும். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் போற வழியில பாத்துக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க வீட்டு செல்வியை வேற இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. சாப்பிட்டே போங்க. நம்ம பிளான் நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. நம்ப ஆரம்பிச்சிட்டா அதான் டிஃபன் வரைக்கும் போறா.
என்ன கதிர் தனியா பைக்ல சுத்திட்டு இருக்கீங்க? எப்பவுமே இணை பிரியாத ஜோடி மாதிரி அந்த ருத்ரா கூட தானே சுத்திட்டு இருப்பீங்க. எங்க அவ? ஓஹோ, புரியுது புரியுது. இத்தனை நாளா அவ தனியா இருந்தா, அதனால துணைக்கு நீங்க தேவைப்பட்டீங்க. இப்பதான் அவளுக்கு அவளோட புருஷன் வந்துட்டாரே, அதனால இப்ப நீங்க அவளுக்கு தேவையில்லைன்னு கழட்டி விட்டுட்டாளா? கவியா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காம எனக்கு வழிய விடு. கதிர், இப்ப வாச்சு அவளை பத்தி புரிஞ்சுக்கோங்க. அவ பயங்கரமான கேடி, ரொம்ப தப்பானவ. அவளுக்கு ஆள் இல்லனாதான் நீங்க தேவை. இந்த பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. கதிர், நான் ரொம்ப ஓவராலா பேசல. நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொன்னேன். ஒருவேளை திரும்பவும் அவ புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு வைங்க, அப்ப திரும்பவும் அவ உங்களை தேடி வருவா. யார பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க. நான் அப்படிதான் பேசுவேன். பேசினா என்ன பண்ணுவீங்க? கவியா, தேவையில்லாம என் கோவத்தை கிளறிட்டு இருக்க. ஓ, நியாயத்தை கேட்டா உங்களுக்கு கோவம் வருதா? கவியா, ஒருத்தரை பத்தி அபாண்டமா பேசுறது நியாயமே கிடையாது. கதிர், என் வாழ்க்கையை கெடுத்தவளை பத்தி நான் அப்படிதான் பேசுவேன். அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன பதில், அதை சொல்லுங்க. ஏய், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டு என்கிட்ட பதில் கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ஓ, இப்பெல்லாம் பேசி தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அதான் டிவோர்ஸ் சொல்லி கோர்ட் வரைக்கும் இழுத்து விட்டியா? அதுக்கப்புறம் என்ன? என்னமா பிரச்சனை? எதுக்கு உன்னை அடிக்க கை வாங்குறாரு? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க போங்க. இது என் ஃபேமிலி ப்ராப்ளம். ஃபேமிலி ப்ராப்ளம்னா வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதானே? எதுக்கு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாதா? என்னம்மா சொல்ற? அப்புறம் எதுக்கு உன்னை அடிக்க பார்த்தாரு? நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என் கைய புடிச்சிட்டாரு சார். என் கைய விடுன்னு சொன்னதுக்கு அடிக்க வராரு. காவியா, என்ன சொல்லிட்டு இருக்க? ஏமா, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற? அவரு உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், என் பேரு காவியாவே இல்ல சார். ஏண்டா, ரோட்ல ஒரு பொண்ணு நிம்மதியா நடந்து போக விட மாட்டீங்களா? சார், அவ போய் சொல்றா சார். நான் யாரும் சொல்லு காவியா. என்ன யாரு போய் சொல்றானே ஸ்டேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். வா சார், நான் வா. சார், சார் வாடா. சொல்றேன் கேளுங்க சார். உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு நான் எங்க போனாலும் அங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? கதிர், இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நான் பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நியூசன்ஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிட பாத்துக்கோங்க. மேடம், இவரே இங்க வரல மேடம். அப்புறம் கேகே நகர் பேட்ரோல்ல இருந்து இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாங்க. எதுக்கு? யாரோ தெருவுல போற பொண்ணுகிட்ட இவர் பிரச்சனை பண்ணாருன்னு கூட்டிட்டு வந்தாங்க மேடம். இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிட்டு போனாங்க. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இங்க உட்கார சொன்னேன். யார்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். யார்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க?
டாக்டர் கதிர், நீங்க போய் ஒரு பொண்ண, அதுவும் உங்க பொண்டாட்டிய ரோட்ல வச்சு கை நீட்டி அடிக்க போலாமா? உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாத கதிர். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்படி என்ன மனசுல வச்சுக்கிட்டு முட்டாள்தனமா காவிய கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் விக்ரம் தான் என்னோட ஹஸ்பண்ட். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இனிமே என் பின்னாடி வராதீங்க, என்ன மறந்துருங்க கதிர். காவியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ நீங்க வேணும்னு தான் அவ அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிறா. அத புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாருங்க. இந்த பாருங்க, உங்க பின்னாடி நான் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன காவியா கூட சேர்ந்து வாழ சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது என்னோட லைஃப். நான் யார் கூட சேர்ந்து வாழணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். பிடிக்காதவங்களோட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போதுமா மேம்? நான் கிளம்பலாமா? போங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.